ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கும். இன்னைக்கு 20/7/2024 முரளி பார்க்குறோம். பாபா என்ன சொல்லியிருக்காரு சிஸ்டர்? ஸோ மெயினாக ராவணனுடைய துணையினால நீங்க அலைஞ்சி திரிஞ்சீங்க. ஸோ பாபா சுத்தமான கன்று, தேவதா கன்று நட்டார். ஆனா அது இன்னைக்கு அழுக்காயிடுச்சு. அதை தூய்மை ஆக்குறதுக்கு தான் பாபா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு சிஸ்டர்? பாபா இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன ஆச்சரியம் வருது தன் மேல, அதே மாதிரி தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாரு. நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தையா இருந்தோம், நமக்கு இப்படிப்பட்ட தந்தை கிட்ட இருந்து எப்பேற்பட்ட சொத்து கிடைச்சது, அந்த சதோ பிரதான உலகத்துக்கே நம்ம அதிபதியா இருந்தோம், அவ்வளவு சுகத்துல இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, பனி மூடிடுச்சு. ராவணன் வந்த உடனே பனி மூடிடுச்சு. படைப்பவர் பற்றியும் தெரியல, அவருடைய படைப்பை பத்தியும் தெரியல. அப்படிப்பட்ட தந்தையே மறந்துட்டுமே அப்படின்னு ஆச்சரியம். என்னடா இவ்வளவுத்தையும் கொடுத்தவரை நம்ம மறந்துருக்கிறோம்னு குழந்தைங்க ஆச்சரியப்படுறாங்களாம். அதே மாதிரி பாபாவுக்கு என்ன ஆச்சரியம், எவ்வளவு உயர்ந்தவர்களா உங்களை மாத்துனேன், ராஜ்ய பாக்கியம்லாம் உங்களுக்கு கொடுத்தனே, ஆனா என்ன நிந்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு பாபாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு உயரத்துல கோபுரத்தின் உச்சத்துல வச்ச என்னையே நிந்தனை பண்றீங்களே, ராவணன் கூட சேர்ந்து அனைத்தையும் இழந்துட்டீங்களே அப்படின்ட்டு பாபா கருணைப்படுறார், ஆச்சரியமும் படுறார். ஓகே சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாரு, அதுலயே சொல்றாரு, மூடு பனி வந்தாலே மனிதர்கள் என்ன ஆயினா வழி தெரியாது. ஆமா, அந்த மாதிரி ராவணன் ஒரு திரையை போட்டுட்டான். அந்த திரையை விளக்குறத பத்தி தான் வள்ளலாரும் பேசுறாரு. ஆனா அவருக்கு தெரியாது, பட் திரைன்னு மட்டும் ஏதோ சொல்லிட்டாரு அவரு. பாபா சொல்றாரு, உலகத்துக்கே எஜமானவர்களாக சந்தோஷமாக இருந்த நீங்க தான் ஏணிப்படியில இறங்கி இறங்கி வந்துட்டீங்க. ராவணன் அவங்கள இறக்கி விட்டுட்டான். ஸோ எப்படி பனியில வழி தவறி போயிடுறோமோ அந்த மாதிரி வீட்டுக்கு போற வழி மறந்து போச்சு, சொர்க்கத்துல இருந்தவங்கன்றதும் மறந்து போச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க இப்ப ராவண ராஜ்யத்துக்கு வேறு தேசத்துக்கு வந்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு துக்கம். கண்டிப்பா. ஏன்னா அந்நிய தேசத்துல எப்படி சுகம் இருக்கும், அந்நிய தேசத்துல அடிமையா தானே இருப்போம். இது உங்களுடைய இது கிடையாது இப்ப. அதனால கண்மூடித்தனமா பாபாவை தேடி தேடி அலைஞ்சிங்க. ஆனா யாராலையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முள்ளிலும் கல்லிலும் இருக்கிறாருன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப கடவுளே இல்லடான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. கடவுளை பற்றி புரிதல் இல்லாம எல்லா இடத்துலயும் நிரம்பியவரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அலைந்து அலைந்து களைப்படைஞ்சு போயிட்டோம். அதனால ராவண ராஜ்யத்துல துக்கம் தான் மிச்சம், எல்லாத்தையும் இழந்து ஏழை ஆயிடுச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த பக்தி மார்க்கத்தினால நீங்க அனைத்தையுமே இழந்துட்டீங்க, அவ்வளவு ஏழை ஆயிட்டீங்க. பக்தி எதுக்காக பண்ணீங்க? பகவானை சந்திக்கிறதுக்காக தான் பண்ணீங்க. அப்ப அந்த பக்திக்கான பலன் இப்ப பகவான் குடுக்கறாருன்னா என்ன குடுக்கறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. பக்தி பண்ணீங்க, அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு, ஆனா என்ன குடுக்கறாருன்னு யாருக்குமே தெரியல. கரெக்ட். என்னவா இருந்தோம், என்ன மாதிரி ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சோம், எல்லாமே இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி ஏணிப்படியில இறங்கி ராவணன் சங்கிலியில போய் கட்டி போட்டுட்டான். அதனாலதான் அளவற்ற துக்கம். ஆனா எப்பவுமே இப்படி இல்ல, ஆரம்பத்துல அளவற்ற சுகம் இருந்துச்சு அப்படின்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போறதை பற்றி தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். எப்படி பிரிட்டிஷ் காலத்துல துக்கம் இருந்துச்சுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி நாம எப்படிப்பட்ட சுகமான உலகத்தை பாபா எனக்கு கொடுத்தாரு, நான் எப்படி இங்க சிக்கிக்கிட்டேன்றது மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் இதை விட்டு வெளியேறணும்னு தோணும். அங்க எல்லாம் அவ்வளவு அன்பா, ஒரு பரிசுத்தமான அன்பு,
கள்ளங்கபடமற்ற அன்பு. அப்ப எப்படி இருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போது நம்ம அதை அந்த பரிசுத்தத்தினாலதான் மயங்கி பார்ப்போம். அப்படி பெரியவங்க கூட அங்க இருப்பாங்கன்னா அது எப்படி இருக்கும்? துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. ஏன்னா இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கான செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் துக்கமும் அதிகமாயிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியல எது சரி எது தப்புன்னு. சமஸ்காரமே கிரிமினல் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, இப்ப இந்த கீழான நிலையில இருக்கக்கூடிய நீங்க தான் தூய்மையான செடிகளா இருந்தீங்க. இப்ப என்னுடைய தொழில் பகவானுடைய தொழிலையும் மறந்துட்டீங்க. மீண்டும் நீங்க தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆத்மான்னு உங்களை உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க. அத நினைவு செய்யறேன்னா பாவம் எப்படி விலகும் அப்படின்னு பாபா கேக்குறாரு. கரெக்ட். மறந்துடுதுன்னா எப்படி பாவம் விலகும்? துக்கம் இருக்குன்னு சொல்றதுனால என்ன ஆக போகுது, அதுக்கான இத பண்ண சொல்றாரு, வழியை காட்டுறாரு இல்ல. நேற்றே சொன்னாரு, நான் யாருக்கும் சுகத்தை கொடுக்கல, சுகத்துக்கான வழியைத்தான் கொடுக்கறேன், நீங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால நீங்க விகாரத்தில் விழுந்து அழுக்கானீங்க, இன்னொன்னு என் பேரை கெடுத்தீங்க, கல்லு மண்ணெல்லாம் இருக்கிறாருன்ட்டு. அப்ப துக்கம் வராம என்ன ஆகும்? ஸோ அந்த அளவுக்கு பாபா உங்களை வானத்து உயரத்துக்கு ஏத்தி விட்டாரு. அப்படிப்பட்டவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கல்லு மண்ணுல சாக்கடையில பன்னியில எல்லாம் புழுல எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் மாயை உங்களை சொல்ல வச்சுட்டான். ஸோ இனியும் கல்லு புத்தியுடையவரா இருக்காதீங்க, இனிமேட்டாவது திருந்துங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபா சொல்றேன். பாபா சொல்றாரு, நீங்க சிவாலயத்துல அவ்வளோ சுகத்துல இருந்தீங்க, இப்ப இந்த வேஷ்யாலயத்துல இருந்து உங்களை வெளியில கூட்டி போறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. ஆனாலும் என்ன பண்றதுல நீங்க வெளியே வர்றதே இல்ல. கரெக்ட். இத கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்றாரு. சொர்க்கத்துல தேவதையா இருந்தீங்க அப்படின்னா மும்பை மாதிரி நகரங்கள்ல கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் இத சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய புத்தி போட்டு திறக்கும். சிலர் பாபா முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட புத்தி அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்குதாம். அப்ப இங்க உண்மையிலே எது உங்க புத்தியில இருக்கணும்னா, நான் எங்க இருந்தேன், அந்த சொர்க்கத்தில் இருந்தன்றதுதான். அது இந்த சக்கரத்துல அலையணும், சுயதர்ஷன சக்கரத்துல சுத்தணும் உங்க புத்தி. இந்த கலியுகத்துல சுத்திட்டு இருக்கக்கூடாது இல்ல. அங்க இருந்து நான் ராவண ராஜ்யத்துல விழுந்துட்டேனே, அனைத்தையும் இழந்துட்டேனே. இல்ல இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, நோயினால மோசமான ஒரு உறவுகள்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி உலகத்தின் மகாராணியா இருந்த நான் இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்ற. சிவாலயத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், என் முகத்தை அப்படியே இப்ப வரைக்கும் என்னுடைய சிலையை பார்த்து கும்பிடுறாங்களே. ஆனா இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டான் இந்த ராவணன். அதனால பாபா இந்த விபச்சார விடுதியில அழைச்சிட்டு போக வந்தா கூட நீங்க விட மாட்டீங்க விபச்சார விடுதின்ற. வரமாட்டீங்களா சிவாலயத்துக்கு? விஷம்தான் பிடிச்சிருக்குதா? அங்க விஷமே இருக்காது. ஆலங்கால விஷத்தை சிவபெருமான் விழுங்கிட்டாருன்னு கதை சொல்றாங்களே புராண கதையில. அப்படின்னா தான் விஷம் இல்லாத உலகத்தை அங்க உருவாக்குற. சோ அங்க விஷமே இருக்காது. இங்க விஷம் இருக்கிறதுனால வேற இங்க துக்கம். அங்க விஷமற்ற உலகத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு சிஸ்டர். அப்புறம் பாபா இங்க கிடைக்கக்கூடிய இந்த அழுக்கான உணவுப் பொருட்கள் சிவாலயத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். எந்த அழுக்குமே அங்க இருக்காது. பரிசுத்தமான உலகம். அந்த உலகத்தின் எஜமானரா இருந்த லட்சுமி நாராயணன் இப்ப எங்க போனாங்க? எங்கேயும் போகல, மறுபடியும் ராஜ்யத்தை அடையிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தானே புரிய வைக்கிறதுக்கு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி சேவை செய்யறது கிடையாது. வரிசை கிரமம் இருக்குது. ஏன்னா ராஜ்யம் இல்ல, எல்லாரும் ராஜா ஆகிட போறது கிடையாது இல்ல. ஆனா ராஜா ஆக்கணும்னு தான் பாபாவுடைய ஆசை. பட் இருந்தாலும் அவங்களுடைய அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, முதல்ல பாபாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள கூட தவறான ஒழுக்கம் தான் இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்திக்கிட்டீங்க. ஆனாலும் கண்களினுடைய குற்றம் இன்னும் போகவே இல்லை. அது 2-3 நாள் கழிச்சு வர முரளியில பாபா சொல்லுவார், சகோதரன் சகோதரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுடைய பார்வை தடுமாறுது, இவங்க அழகா இருக்கிறாங்க பாரு, இப்படி இந்த மாதிரி எண்ணம் வருது. அதனாலதான்
அந்த புள்ளி ஆத்மா சகோதரன் பார்க்கணும், உடம்பு சகோதரன் கிடையாது. அது அது கூட ஏமாத்திடும். ஆத்மா சகோதரன் சகோதரன் அதை பாருங்க. கண்ணு மிகப்பெரிய எதிரின்றத தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாபா. இந்த பிரம்மா ரதத்தின் மூலமாக கொடுக்கிறார். ஸோ இந்த ஞானம் ஃபுல்லா உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்றார். குறிப்பாக இந்த காமம்ன்ற கிரிமினல் தன்மை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விட வேண்டியதா இருக்குது. அது கூடவே மற்ற விகாரங்களும் வேற வந்துடுது. கோபத்தின் விகாரமும் சாதாரணப்பட்டது கிடையாது. ஸோ எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த காமம் எண்ணமோ அல்லது யாரோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இழைத்த அநீதியை நினைத்து கோபமோ ஏதோ ஒண்ணு வந்துடுது. இன்னும் அந்த தூய பார்வை வரல உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்? 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்ற. அங்க கலியுகத்துல கற்பழிச்சாதான் தண்டனை, இங்க இச்சையா பார்த்தாலே தண்டனை. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அங்க கொலை பண்ணாதான் தண்டனை, இங்க கோபப்பட்டாலே பயங்கர தண்டனை கிடைக்கும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கோபப்பட்டு விட்டுருப்பீங்க, லௌகிகத்திலயோ அலௌகிகத்திலயோ. அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்ப பயந்துடுங்க, என்னடா ஒரு வார்த்தை கோபப்பட்டதுக்கு இப்படி. ஆனா பாபா அதை பக்குவப்படுத்துறாரு, அது நல்லதுதான். அந்த ஒரு வார்த்தை கூட அப்படி இருக்கக்கூடாதுன்றதுல கவனம் வச்சுக்கிட்டே இருங்கன்ற. ஒரு அடியும் பாபா சொன்ன மாதிரி மட்டும் வைங்க, அதுக்கு பொறுப்பு பாபா. பாபா சொல்றதை மீறி நீங்க மனம் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறீங்க, எண்ணத்தை சிந்திக்கிறீங்கன்னா அது ஒரு டைம் வெளில வந்து நமக்கு எதிராக திரும்பிடும். சொல்லுங்க. அதை விட முக்கியம், நீங்க இப்ப ஒன்னும் ராவண ராஜ்யத்துல கிடையாது. ஏன் ராவணனுடைய குணத்தை வெளிப்படுத்துறீங்கன்றார். நீங்க வெளிப்படுத்தும் போது டக்குன்னு அங்க போயிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு பாபா கேரண்டி கிடையாது. தங்கமேகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாபா கேரண்டி. அந்த குடைநிழலுக்குள்ள இருக்கிற வரையும் தான் பாபா நினைவுன்ற குடைநிழல்ல இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வெளில போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்ற. சொல்லுங்க. பாபா சொல்றாரு, நான் வந்து சர்வ வியாபின்னு ஒருபோதும் சொன்னதே இல்ல. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை தான் சொல்லி கொடுத்தேன், உலகத்துக்கு உங்களை அதிபதியா மாத்தினேன். அங்க போனதுக்கு அப்புறம் சத்தியுகத்துல இந்த ஞானத்தின் அவசியமே இல்ல. அப்ப தன்னை ஆத்மான்னு உணருங்க, சரீரம்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சரீரம்னு நீங்க உணரும் போது ஞானத்தை உங்களால ஏத்துக்கவே முடியாது, தாரணை ஆகாது. ஆமா, ஆத்மான்னு உணரும் போதுதான் ஆத்மாவுடைய அப்பா ஞாபகம் வரும். அவர் கொடுக்கிற ஆஸ்தி, நம்ம அழுக்கா இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். அதை சரி பண்றதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம். இந்த விகாரம் அழுக்கு இருக்குது, அதுல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணம் வரும். அதுக்கான சத்தியம் பண்ணுங்கன்ற. எல்லா விகாரத்துல இருந்தும் நான் நீங்குவேன் பாபா உங்க நினைவுல இருந்து அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கன்ற. கோபப்படாதீங்க என்ன ஆனாலும். ஏன்னா அரை கல்பம் இந்த விகாரம் தான் உங்களை விழ வச்சுது. எவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்தீங்க தெரியுமா? அப்படி கோபுரத்தின் உச்சத்துல இருந்தவங்க தான் இன்னைக்கு படு பாதாளத்துல விழுந்து கிடக்குறீங்க. விழ வச்சது இந்த 5 விகாரம். அப்ப சிவாலயத்துக்கு போகணும்னா இந்த விகாரமே சுத்தமான இல்லாத அளவுக்கு அழிச்சிடணும். இந்த விபச்சார விடுதியை வந்து உங்க மனசுல இல்லாத மாதிரி அழிச்சிடுங்க. கலியுகத்தை வந்து விபச்சார விடுதின்றார். கலியுகத்தின் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றார். பாபா 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 பாபாவை பற்றி சொல்ற சேவை இது மட்டுமே இரவு பகலா நினைத்தால் மட்டுமே கடைசி நேரத்துல உயிர் பிரியும் போது இந்த ஞாபகம் வரும். அது உங்களை ராஜாவாக்கும். ஸோ இப்படிப்பட்ட வழியை பாபா மட்டும்தான் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். அப்ப அதை நம்ம பிரயோகப்படுத்தணும்ல, இல்லாட்டினா அந்த ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுங்க சிஸ்டர். சொல்றாரு, நீங்க இல்லறத்துல இருங்க, ஆனா அத்தனை குழந்தைகளும் இங்க வந்து எப்படி இருக்க முடியும்? நீங்க பிராமணர்களா மாறினதுக்கு அப்புறம் பிரம்மா கிட்ட வந்து இருக்க முடியாது. தன்னுடைய வீட்டிலேயே இருங்க, தன்னுடைய தொழில் சரீர நிர்வாகம் எல்லாமே பாருங்க, ஆனா அப்பாவை நினைச்சிட்டே பண்ணுங்க. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு தான் மார்க்கம் அதிகம். ஏன்னா குடும்பத்துல இருந்துட்டு தூய்மையா இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லையா? திருமணமே ஆகாம தூய்மையா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரண்டர் ஆகி தூய்மையா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்ப அதனாலதான் அம்மனுக்கு தானே அத்தனை கோயில்கள் இருக்கு, வீதிக்கு ஒரு கோயில் இருக்குது இல்ல? ஸோ அதனால குடும்பத்துல இருந்து நீங்க தூய்மையா இருந்து காட்டுங்க. ஏன்னா அங்க தூய்மையான இல்லறம் தான், அங்க சன்னியாச மார்க்கம் கிடையாது குடும்பத்தை விட்டு போறதுக்கு. ஆனா புத்தியில நான் சூத்திரன் கிடையாது, நான் பிராமணன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும் இல்ல? எல்லாருடைய கணவனும் மனைவியும் பாபா குழந்தை ஆகிட போறது கிடையாது. அவங்க சூத்திரனா இருந்தாலும் நான் பிராமணன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும்.
தெரியாம கணவனுடைய கையோ மனைவியுடைய கையோ உங்க மேல பட்டுட்டா கூட உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வரணும்ன்றாரு பாபா. இல்லையா, உங்களை யாராவது தொட்ட, ஒரு அழுக்கான ஆத்மா தொட்டா கூட உங்களுக்கு எரிச்சல் வரணும்ன்ற. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த பிராமணன் நான் அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கணும். மற்றபடி நீங்க சரீர நிர்வாகத்துக்கு வேலை செய்யுங்க, குடும்பத்தை கவனிங்க, எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா பாபா நினைவு கட்டாகாம இருங்க. இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன், இப்ப இந்த அந்நிய தேசத்துல மாட்டிக்கிட்டு இவ்வளவு துக்கப்படுறேனே, என்ன அழிச்சிட்டு போக பாபா வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய செய்தி இல்லையா. ஆஞ்சநேயர் வந்து சொல்றாரு, உங்களை மீட்கிறதுக்கு ராமர் வராருன்னொடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடும் சீதைக்கு. அதுதானே இங்க நடக்குது. பாபா வந்துட்டாருன்ற செய்தி நாம மற்றவர்களுக்கே கொடுக்கறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் முதல்ல. சோ அந்த மனநிலை குடும்பத்துல இருந்தாலும் எப்பவும் இருக்கணும். கூட்டு போறதுக்கு என் அப்பா வந்துட்டாரு, இது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கறது சதா மைண்ட்ல இருக்கணும்னு சொல்றாரு சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாரு, குழந்தைகள் எழுதுறாங்களாம், சில குழந்தைகள் வந்து ரெகுலரா கிளாஸ்க்கு வர்றதில்ல அப்படின்னு எழுதுறாங்க. வரலைன்னா அவங்க விகாரத்துல விழுந்துட்டாங்க, அவங்களால ஞானத்தை தாரணை பண்ண முடியாது, ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாத பதவி தான் அடைவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. கரெக்ட். குடும்பத்தோட வந்தாங்க, குடும்பத்தோட போயிட்டாங்க. இந்த காரணமும் இருக்காது, காமம் மட்டும்தான் முக்கியமான காரணமா இருக்கும். இதுதான், வேற என்ன காரணம் இருக்க போகுது. அவங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி தான் அடைவாங்கன்ற. ஆனா ராஜா எங்க, வெட்டியான் எங்க, எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாரும் சொர்க்கத்துல சுகமா தான் இருப்பாங்க, ஆனா பதவி வித்தியாசம் இருக்குது இல்ல. அதனால உயர்ந்த பதவி அடையிறதுக்காக தான் நீங்க முயற்சி பண்ணணும். போபால் மகாராஜா கூட முயற்சி பண்றாராம். அவருக்கும் ஞானம் கிடைச்சிருக்கும் போல இருக்குது. ஏன்னா அவருக்கே தெரியுது இங்க இருக்கக்கூடிய ராஜ பதவியெல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது அப்படின்ட்டு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, தன்னுடைய மனநிலையை சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய கண்களால எந்த குற்ற செயலும் நிகழவில்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. இவங்க அழகா இருக்கிறாங்கன்னு ஸ்லைட்டா ஒரு எண்ணம் வந்துட்டா கூட அங்க கிரிமினல் பார்வை வந்துடுச்சுன்னு அர்த்தம், உடம்ப பாத்துட்டீங்கன்னு அர்த்தம். சோ தூய பார்வையுடையவர் ஆயிட்டீங்கன்னா வேற என்ன வேணும் உங்களுக்குன்றாரு. அதான் உயர்ந்த லட்சியம். அப்படியே வெறும் ஆத்மா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, அர்ஜுனனுக்கு புறாவுடைய கண்ணு மட்டும் தெரியற மாதிரி. சோ பாபா சொல்றாரு, நீங்க வந்து உடலால காமத்துல ஈடுபடாட்டினா கூட இந்த கண்கள் உங்களை எப்படியோ ஏமாத்திக்கிட்டே இருக்குது, அது நம்பர் 1 எதிரி. அதுதான் இசையா பார்த்தாலே நீ ஆல்ரெடி அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டு இயேசு சொல்லுவார். ஸோ அது அந்த அசுத்தமான பார்வை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதுன்ற. அதனால்தான் தூய பார்வை, பரிசுத்த பார்வைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு காம பார்வைன்னுவாங்க. சொல்லுங்க சிஸ்டர். மாமா சொல்றாரு, இன்னும் நிறைய பேருக்கு வந்து குற்ற பார்வை போகவே இல்லை. செய்திகள் வந்து பாபாவுக்கு வருது, இன்னும் போக போக ரொம்ப துல்லியமா எழுதுவாங்க. நான் எவ்வளவு காலம் போய் பேசினேன், எவ்வளவு காலம் வந்து இந்த விகாரத்துல இருந்தேன் அப்படின்லாம் எழுதுவாங்க. தன்னைத்தானே உணர்வாங்க. ஞானம் முழுமையா புத்தியில இல்லைன்னா நம்மளால நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியாது. இந்த கீழான நிலைக்கு காரணம் ஞானம் முழுமையா புத்தியில இல்ல அப்படின்னு. அந்த புத்தியில பதியாததுக்கு காரணம் வந்து இந்த விகார பார்வை தான். அப்ப வந்து புத்தியில இந்த ஞானம் பதியாது. அதனால பாபா சொல்றாரு, அப்ப பாபா கிட்ட வந்து நாம வந்து தவறுகளை மறைக்க முடியாது. நிறைய பேர் அப்படி மறைக்கிறாங்க. அழிவற்ற சர்ஜன் கிட்ட 5 விகார நோயை வந்து மறைக்கலாமா? உண்மை இல்ல, டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி நீங்க மறைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் அந்த நோய் வளர்ந்துகிட்டே இருக்கும். பாபா கிட்ட புத்தி போகாது, மற்ற விஷயத்திலேயே போயிட்டு இருக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, பாபா கிட்ட எதையும் மறைக்காதீங்க, ஆத்ம அபிமானியா இருங்க, ஆத்ம சகோதரரை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அப்படியே அப்ப அந்த பழக்கம் சொர்க்கத்துல இருந்ததுனாலதான் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. அந்த பழக்கம் இல்ல, உடலை பாக்குறதுனாலதான் இன்னைக்கு துக்கமா வந்திருக்கிறீங்க. நீங்க அனுபவிக்கிற அத்தனை நோயா இருக்கட்டும், குடும்ப சண்டையா இருக்கட்டும், ஏழ்மையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இயற்கை சீற்றமா இருக்கட்டும், அத்தனைக்கும் உங்க அசுத்த பார்வைதான் காரணம்னு தெரிந்தால் ஏன் அந்த நோயை விட மாட்டீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு பாபா கேக்குறாரு. பாபா சொல்றாரு, இல்லற ஆசிரமம் வந்து பரம்பரையாக இருந்தது அப்படின்னு அனைவருமே சொல்றாங்க. ராம் சீதாவுக்கு கூட குழந்தைகள் இருந்தாங்க, ஆனா அந்த விகாரத்தினால குழந்தைகள் பிறக்கல. அது சம்பூர்ண நிர்விகார உலகம். கரெக்ட். ஏன்னா அங்க ராவண ராஜ்யமே கிடையாது.
அப்ப எப்படி அவங்களுக்கு விகாரம் வரும் இல்லையா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த சினிமா இதெல்லாம் இல்லைன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து திருமணம் ஆகுற வரைக்கும் எனக்கு காமம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே இந்த கலியுக மோசமான உலகத்திலே அப்படி பெண்கள் இருக்கிறாங்கன்னா, ஆண்கள் வந்து பெரும்பாலும் மோசமான விஷயத்த பேசுறது, படங்கள் ஆபாச படம் பாக்குறது, இதனால கெட்டு போயிடுறாங்க. இந்த எதுவுமே சொர்க்கத்துல இல்லைன்னும் போது எல்லாருடைய பார்வையும் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மால இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி விகாரம் வரும் இல்ல? கலியுகத்திலே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் பாபா சொல்றாரு, மனிதர்களுடைய புத்தி அப்படி சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அழிச்சது யாரு? ராவணன். சதப்பிரதானமாக்குறது தான் பாபா. சதப்பிரதானமாக்கி சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போறது. ஆனா சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு அழிச்சிட்டு வந்தது யாரு? சமப்பிரதானம் ஆக்குனது யாரு? ராவணன். அதை கூட நீங்க மறந்துட்டீங்க. இது தெரியாம என்ன பண்ணிடுறீங்க? காமம்லாம் அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குதுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, அப்படியா? ஆரம்பம்னா ஒரு நேரம் இருக்குமே, எங்க அந்த நேரத்தை சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஆரம்பத்துல இருந்து அது இருக்குது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி, கோடி வருஷத்துக்கு முன்னாடி விலங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்பத்துல இருந்தே இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க சார். பாபா சொல்றாரு, நீங்க இங்க உண்மையான சங்கத்துல இருக்கிறீங்க. இங்க வெளியில போன உடனே கெட்ட சங்கத்துல போய் அனைத்தையுமே மறந்துடுறீங்க. யானைய கூட முதல்ல விழுங்குச்சு அப்படின்ற மாதிரி மாயா ரொம்ப சக்திசாலியா இருக்கு. கரெக்ட். அடுத்தது கிறிஸ்தவர்கள் கூட சொல்றாங்க, சொர்க்கமாக இருந்தது பாரதம் இயேசுக்கு 3000 வருடம் முன்பு அப்படின்ட்டு. ஸோ அதற்கான அடையாளமாக கோயில் இருக்குது. இருக்கிறதுலே பழமையானவர்கள் இந்த லட்சுமி நாராயணன் தான். அதை விட பழமையானவர்னா ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் தானே நாராயணன் ஆகுறாங்க. ஸோ பழமையானவர்களும் அவங்க தான், புதுமையானவர்களும், புது உலகத்தில் புத்தம் புதியதாக பிறந்தவரும் அவரு தான். ஸோ அவர்களுடைய பொருள் தான் இருக்கிறதுலே பழசு, அதை விட பழசு கிடையாது. ஆனா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதை வர சில லட்சம் வருஷம் முன்னாடி, கோடி வருஷம் முன்னாடி அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு அழகாக இருந்தீங்க, இப்ப அசிங்கமாயிட்டீங்க. அந்த அசிங்கமான கருணீல கிருஷ்ணரை பார்த்தே கூட மனிதர்கள் வந்து சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் அழகாக இருந்தாருன்றதே அவங்களுக்கு தெரியல, பாவம். இருந்தாலும் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு இருக்குது. சரி, ராதை என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் அவங்க மேல அந்த அன்பு இல்லாம போயிடுது? கிருஷ்ணரை தானே தாளாட்டுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, சோறு ஊட்டுறாங்க. ராதைக்கு அப்படி பண்ண மாட்டாங்களே, அதை கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, குழந்தைகள் வந்து பாபா வந்து ஏதாவது ஒரு குறைகளை சுட்டி காட்டும் போது பாபா ஏன் இப்படி சொன்னாரு, நம்மளுடைய மரியாதையே போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடுவோம் இங்க இதை விட்டு, இந்த யஜ்யத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள அகங்காரம் வரனால அப்படி நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு பாபா சொல்றாரு, ராவண ராஜ்யத்திலயே உங்க மரியாதை போயிருச்சு, இனிமேல்ட்டு தான் போகணுமா? சூப்பரானது. என்னமோ இப்பதான் மரியாதை போன மாதிரி நினைக்கிறீங்க. அதாவது எல்லாம் கோயில் கட்டி கும்பிடுற அந்த தேவதையே காமத்துல வேண்டுச்சுன்றத விட உனக்கு என்ன மரியாதை போறது இருக்குதுன்ற. இப்ப தேவதை ஆக்குறதுக்கு தானே நான் சொல்றேன். அப்ப நீ தேக உணர்வுல வந்து நீ போறதுனால யாருக்கு நஷ்டம்? உன் பதவியை நீயே அழிச்சிக்கிற. சோ அது இல்லாம இந்த காம பார்வை இருந்தா காமம் மட்டும் இல்ல, கோபம் பேராசையும் வந்துடுது இல்லையா? இப்ப கள்ளத்தொடர்புல வந்து இன்னொருத்தருடைய மனைவிய கணவனை எல்லாம் அபகரிக்கிறது பேராசை தானே. அது அந்த பேராசையினால கொலையில, இப்ப வேலைக்காரி எஜமானனோட கள்ளத்தொடர்பு வச்சு எஜமானி அம்மாவை கொலை பண்றதும் அந்த எஜமானரையும் கொலை பண்றதும் வந்துடுது. ஃபர்ஸ்ட் அது காமத்துல தொடருது, அதுக்கப்புறம் பேராசை வந்தோடனே நம்ம நினைச்சாலும் இந்த சொத்தை அடைய முடியாதுன்ட்டு இவங்களே திட்டுத்தனமா அந்த பத்திரத்தெல்லாம் எழுதி அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அடிக்கடி வருது. அப்ப காமம் அந்த அந்த பாருங்க, அந்த வயதான காலத்துல அவன் சலனப்பட்டதுடைய நிலை அவன் உயிரையே பறிச்சிடுது. நியாயமா அவனுடைய குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிடுது. அப்படி எவ்வளவு பெரிய பாவமா ஆயிடுது. அதே மாதிரி கோபம், கொலையெல்லாம் பண்றாங்க இல்லையா? 20 வருடத்திற்கு முன்பு தன்னுடைய கணவன், ரவுடி கணவனை ஒரு குரூப் கொலை பண்ணுதுன்றத 20 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு அவனை கொலை பண்ணாங்க. ஸோ இப்படிதான் ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணதா சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த காமம்ன்றது எவ்வளவு பெரிய எதிரி, நம்மளுடைய குணத்தை எப்படி மோசமாக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய நிரூபணம். சொல்லுங்க சிஸ்டர். அவர் சொல்றாரு, தன்னுடைய மலர் தோட்டத்தை பாபா பாக்குறாரு, எத்தனை விதமான மலர்கள்லாம் இருக்காங்க.
ஏன்னா அவரே வந்து நிராகாரரா சைத்தன்ய மலரை. கரெக்ட். ஸோ இங்க மலர் அப்படின்றது பாபா நம்மள ஸோ பாபா தான் உண்மையான மலர், எப்பவுமே மலர், நம்மளையும் மலர் ஆக்குற. அப்படி இறைவனுக்கு மலர் அர்ப்பணிக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, மலராகி என்னை நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ உயிரோட்டமான மலர் பாபா மட்டும் இல்ல, நானும் ஆகணும். ஸோ அதுதான் பைபிள் வந்து குறையில்லாத பசுவை வந்து இறைவனுக்கு பலி கொடுக்கணும்னு. அது உண்மையில் நாம குறையற்றவராகி இறைவன் கிட்ட நம்ம பலி ஆகணும். அப்ப பலி ஆனாதான் குறையற்றவர் ஆகும், அதுவும் இருக்குது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, எது முடிஞ்சிருச்சோ அது நாடகம்னு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அதை வந்து யோசிக்காதீங்க. கரெக்ட். ஸோ மற்றபடி மற்றவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க, அது நாடகம். பிரஜை மாதிரி தான் நடந்துக்குவாங்க, பிரஜையும் வேணும் தானே. அப்புறம் இந்த ஞானத்தை வந்து கொஞ்சம் கேட்டாலும் அவங்க கண்டிப்பா பிரஜை ஆயிடுவாங்க. இந்த ஞானம் அழியாது, கடைசி நேரத்துல ஞாபகம் வரும். கரெக்டா பாபாவை நினைப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்ட்டு நினைச்சிடுவாங்க. உங்களை மறந்தாலும் ஞானத்தை மறக்க மாட்டாங்க. அவங்க இதுதான் சிவபாபா, அதுக்குதான் பாபா எடுத்தோடனே சிவபாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போங்கன்றாரு. ஏன்னா அந்த சக்கரம் இதெல்லாம் அவங்க புத்தியில நுழையாது, அது அவங்களுக்கு தேவையும் கிடையாது. அவங்க முக்தி அடையணும், அதுக்கு பாபாவை நினைக்கணும். அதனாலதான் எடுத்த உடனே சிவபாபா சிவபாபா, இவர்தான் சிவபாபா, புள்ளியா இருக்காரு, இங்க இருக்காரு, அன்பா இருக்காரு, திரும்ப திரும்ப சொல்லுங்கன்றார். உடனே அவங்க பிரஜைக்கு வந்துடுவாங்கன்றார். ஸோ மீண்டும் நான் அந்த இழந்த ராஜ்யத்தை அடையிறேன் அப்படின்ற அந்த போதையோட முழு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வரதானம் சொல்லுங்க. பாபா வரம் சொல்றாரு, புண்ணிய ஆத்மா ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷங்களால நிறைஞ்சு துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியின் தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்க. ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் துக்கம் தான் இருக்குது ஒவ்வொரு நொடியிலும். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஒரு நொடியிலும் சந்தோஷம் தான். அவ்வளவு சந்தோஷத்தை வச்சிருக்கிறீங்கன்னா துக்கமுள்ள ஆத்மாக்களுக்கு சந்தோஷம் தேவைதானே. அப்ப அதை நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்ல. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய புண்ணிய காரியம்ன்ற சந்தோஷத்தை கொடுக்கறது. நமக்கு பாருங்க, முரளியை படிச்சா சந்தோஷம், பாபாவை நினைச்சா சந்தோஷம், போக போற சொர்க்கத்தை நினைச்சா சந்தோஷம், ஆத்மாவை பார்த்தா சந்தோஷம். நீங்க எப்படி இந்த சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா இதனாலதான் இருக்கிறோம்னு அவங்களுக்கு இதை கொடுங்க. இது அப்படி கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லைன்னா கூட அந்த சந்தோஷத்தின் அதிர்வலைகள் அந்த சந்தோஷத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கும், அதுல அவங்க சந்தோஷமாவாங்க. இன்னொன்னு, சந்தோஷமா இருக்கிறவங்க முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு சந்தோஷம் வரும். இப்படி எண்ணம், சொல், செயல், நடத்தை, முகத்தினால சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருங்கன்ற. ஏன்னா இந்த சந்தோஷம் கிடைக்காதனால்தான் மனிதர்கள் எவ்வளவு செலவையும் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து போறாங்க, அமெரிக்காவுக்கு போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, சந்தோஷம் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு சந்தோஷத்தின் கஜானா எடுக்க எடுக்க குறையாம வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பாபா எவ்வளவு கொடுக்குறாரோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்க கொடுக்க இது அதிகமாகும் இந்த செல்வம். அதனால உங்க தொடர்புல வர எல்லாருக்குமே இவர் ஏதோ அடைஞ்சிருக்கிறாருப்பா, இவ்வளவு சந்தோஷம், இல்லாட்டினா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்? பாபா குழந்தைய ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவன் பாபா குழந்தையாகி ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா, இல்லையே அப்படி இல்லையே, ஒரு மாதிரி எந்த நேரமும் புலம்பிட்டு இருப்பானே, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்ட்டு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க ஏற்படுத்தணும்ன்ற அந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, அம்பானி, நீத் அம்பானி, முகேஷ் அம்பானி வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பையனோட கல்யாணத்தை அப்பயே பண்ணாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி பண்ணாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு தாயன்போட பண்றாங்க, அந்த நகையெல்லாம் போட்டு. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், கொடுக்கறதுல சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த ஆனா அதை விட மிக உயர்ந்தது இந்த ஞானம். இதன் மூலமாக அவங்க சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவியெல்லாம் அடைய போறாங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷத்தோட அதை கொடுக்கணும், கடமைக்குன்னு கொடுக்க கூடாது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு ஸ்லோகன், அனுபவி ஆத்மாக்கள் ஒரு பொழுதுமே எந்த விஷயத்திலயும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க, அவங்களுக்கு எப்பவுமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். சூப்பர். அனுபவினா என்ன அர்த்தம்? பல தடவை மாயா கிட்ட ஏமாந்து ஓ இப்படியெல்லாம் நீ வந்து ஏமாத்துறியா, இப்படியெல்லாம் நீ வந்து ஏமாத்துறியா அப்படின்னு ஒண்ணுத்துல இருந்து அனுபவத்தை எடுத்துக்கிறாங்க. அதுதான் அனுபவி ஆத்மா. அதுக்கப்புறம் மாயை எந்த ரூபம் எடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதோடைய ஆரம்பத்திலே இல்லையா, சின்னதா ஸ்லைட்டா மாயா வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் தூரத்திலே கண்டுபிடிச்சி துரத்துறதுன்றது.
ஸோ அவங்க தான் எப்பவுமே வெற்றி நிரம்பியவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ற. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.